இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 3வது நாள் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதலோடு முடிஞ்சிருக்குங்க. அப்படி என்ன ஒரு மோதல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவும் 387 அடித்தாங்க. ப்ளஸ் இங்கிலாந்தும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 387 ரன் அடித்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 3வது நாள் ஆட்ட நேரம் முடியல வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 6 நிமிஷம் இருந்ததுங்க. 6 நிமிஷத்தில் இங்கிலாந்து அணி பேட்டிங் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஜாக் க்ரோலியும் பார்த்திங்கன்னா பென்டோக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அப்போ தாங்க பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சுது. ஜாக் க்ரோலி என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 2 ஓவரும் விளையாண்டோம் அப்படின்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்ணி யோசிச்சுட்டு, எப்படியாவது இந்த 2 ஓவர் வந்து நம்ம பேட்டிங் பண்ணக்கூடாது, எப்படியாவது டைமை ஓட்டிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுட்டு உள்ளே போயிடணும் அப்படின்னு செம்மையாக ஒரு பிளானு, செம்மையாக ஒரு நடிக்க ஆரம்பித்தாருங்க. என்ன அப்படி ஒரு நடிக்க ஆரம்பித்தார்னா, ப்ளஸ் பும்ரா வந்து பவுல் பண்ண வராரு. ப்ளஸ் இவர் என்ன பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் விலைக்கு போயிடுறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பும்ரா பவுல் பண்ணுறாரு. மறுபடியும் அதே மாதிரி ட்ராமா பண்ணார். மறுபடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பும்ரா வந்து பவுல் பண்ணுறாரு. மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் பந்து பட்டுருச்சுங்க. டக்குன்னு இன்ஜூரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களோட பிசியோதெரப்பியை வர வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அங்கே ஜாக் க்ரோலி. அதில் கடுப்பானாங்க நம்மளோட இந்தியாவோட கேப்டன் சுப்மன் கில்லு கடுப்பாயிட்டாங்க. ப்ளஸ் இந்தியன் பிளேயர் எல்லாமே பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. என்னங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டு திடீர்னு சுப்மன் கில் என்ன நினச்சாருன்னா, அவங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் சிம்பிள் காமிப்பாங்களா ஐபிஎல், அந்த மாதிரி சிம்பிள் காமிச்சு இவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பான கோவத்தை வந்து வெளிப்படுத்தினார் சுப்மன் கில்லு. ப்ளஸ் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என்ன பண்ணாங்க, கைத்தட்டி என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரவுண்ட்லேயே உள்ள. பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரு பயங்கர மோதல் வந்தது. அதுக்கப்புறம் ப்ளஸ் அம்பையர் வந்து குறுக்கிட்டு வந்து அவங்க 2 பேத்தையும் எல்லாம் விலக்கி விட்டாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி பயங்கர ஒரு வாக்குவாதம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 3வது நாள் ஆட்டோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. ப்ளஸ் பயங்கரமான ஒரு மோதலாக இருந்தது. ப்ளஸ் விமர்சனங்கள் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்குங்க. இப்படி வந்து ஜாக் க்ரோலி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயங்கர விமர்சனங்கள் அவர் மேலே கூஞ்சிக்கிட்டு வருது. ப்ளஸ் கில் வந்து திடீர்னு கோவப்பட்டுட்டார். ப்ளஸ் இருந்தாலும் விராட் கோலி எப்படி இதே மாதிரி அக்ரோசிங் கேம் விளையாட அதே மாதிரி தான் கில்லும் வந்து கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் பண்ணின தவறு, நீங்கள் வந்து டீசெண்டாக விளையாண்டுருக்கணும், விளையாடாமல் இப்படி ஒரு ட்ராமா பண்ணதுனால சுப்மன் கில் வந்து கோவம் மனுச்சிட்டாருங்க. அவரோட கோவம் நியாயமானதா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. க்ரோலி என்ன ஒரு மோசமான வில்லத்தனம், கேமில் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுங்க. இதுதான் ஒரு கேவலமான ஒரு புத்தினே சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் செஞ்ச தவறு க்ரோலி செஞ்சது தவறா, ப்ளஸ் வந்து அவர் செஞ்ச தவறுக்காக நம்மளோட கேப்டன்ஸ் கில் வந்து கோவப்பட்டார், அது அவரோட தவறா அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.